ஒரு மனிதன் கனவில்லாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் இருக்கிறதுலே ஒரு ஏழையான மனுஷன். இந்த உலகத்துல ஏழை என்பது எப்படி கணக்கு போடுறாங்க? அவன் வச்சிருக்கிறத வச்சு கணக்கு போடுறான். வெளியில பெரிய மாளிகை வீடை கட்டி பெரிய கார்ல போனா அவன் ஐஸ்வர்யவான்னு சொல்றாங்க இந்த உலகம். அது கிடையாது ஐஸ்வர்யவான். யார் தெரியுமா ஐஸ்வர்யவான்? ஒரு பெரிய கனவோட இருக்கிறான் பாருங்க, ஒரு லட்சியத்தோட இருக்கிறான்ல, ஒரு நோக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான்ல, அவன் தான் ஐஸ்வர்யவான். எவ்வளவு ஹைட்டா இருக்கிறான்னு என்ன பிரயோஜனம்? பெரிய ஹைட்டா இருக்கிறார், வெயிட்டா இருக்கிறாரு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாரு, சரி வாழ்க்கை நோக்கமே தெரியல, வேஸ்ட் அவன். ஏன்னா அவன் எதுக்கு வாழ்றான்னே தெரியல. மாடும் தான் ஹைட்டா இருக்குது, நல்ல ஹைட்டான குதிரை எல்லாம் இருக்குது, யானை ரொம்ப பெருசா இருக்குது, அது மாதிரி ஒரு மிருகம் மாதிரி அவன் வாழ்ந்துட்டு போயிடும். நம்ம மிருகம் கிடையாது, நம்ம தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வேற மாதிரி இருக்குல்ல, கை ரேகை ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்குது, டூப்ளிகேட் ஆகல. இத்தனை கோடான கோடி மக்கள் இருந்தோம். அப்போ ஆண்டவர் உங்களை உண்டாக்கும் போது தனித்துவமாக உண்டாக்கி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோட உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்பதை அறிந்து கொள்வதே பாதி வெற்றி. நான் ஏன் இந்த பூமியில இருக்கேன்றத அறிஞ்சு கொள்றேன்ல, அதுலயே 50% விக்டரி வந்துருச்சு, அவ்வளவுதான்.